வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நம்ம இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு பண்ண போறோம். அதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கோங்க. போதும், 1/2 கிலோ மீன்ன்றதுனால. வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்ன பண்றீங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகெல்லாம் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஃபர்ஸ்ட் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பூண்டு நல்லா ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்பதான் வாசனையே வந்து நல்லா இருக்கும். பூண்டு நல்லா செவக்கட்டும். கூடவே இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்த பிறகு நம்ம இங்க பாருங்க, பூண்டு நல்லா வந்து செவந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. நல்லா வந்து செவங்க வதங்கட்டும். ஃப்ளேம் வந்து இப்போ நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரட்டும். இங்கே பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வந்து செவந்து வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட எடுத்து வச்சிருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், சுருள வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சுருண்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி சுருண்டு வந்திருக்கு. இதுல இருந்து எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்த மிளகாய் பொடி தான். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா வெறும் சில்லி பவுடர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சா மிளகாய் பொடி தான் இது. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா வந்து இது வெங்காயம் தக்காளி எல்லாமே சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் சிலர் வந்து நல்லா தண்ணியாக வந்து வைப்பீங்க, சிலருக்கு வந்து கட்டியாக வச்சா தான் பிடிக்கும். இப்போ நான் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நானும் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணலை. தேவையான அளவு வந்து நீங்கள் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து மூடி வச்சு கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டணும், அதனால் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெந்துடும். அதனால் போட்டதும் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். மீன் வந்து கலர்னால் இது வந்து உடஞ்சிடும். ஜஸ்ட்டு அப்படியே இப்படி மீன் அமுத்தி மட்டும் விடுங்க குழம்புக்குள்ளே. அது அப்படியே வந்து வெந்துடும். 2 மினிட்ஸ்லேயே குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி.